தலைவர் வந்து எல்லா கட்சி தலைவருடைய மரியாதை வச்சிருக்காரு. ம். கலைஞர் வந்து அளவற்ற பற்று வச்சவர். ஓகே. அவருடைய கையால் தான் திருமணத்தை நடத்தி வச்சது. ம். அதேமாதிரி மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஒரு திரைப்பட சார்பாக ஒரு விழா எடுத்தார். ம். அந்த விழாவில் கூட அந்த அம்மா ரொம்ப பாராட்டினாங்க. ம். அதன் பிறகு வந்து பிஜேபி. ஓகே. ஸோ நாங்கள் வந்து 2011 வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வந்தோம். அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தலைவர் தேவைப்பட்டது. தலைவர் தலைமையில் தான் இப்போ எங்களுக்கு 14 சீட்டு, எல்லாருக்கும் 7 சீட்டு 5 சீட்டு விட்டோம். அந்த கூட்டணி நல்ல வாக்கு சதவீதம் அதிகமாக வந்தது. 2 இடத்துல வெற்றி பெற்றோம். ஒன்று தருமபுரி வெற்றி பெற்றோம், ஒன்று கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றோம். அந்த வாக்கு சதவீதம் நல்லா இருந்தது. அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே பின்பற்றி 2016 இந்த கூட்டணி நல்லா வந்திருந்தால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்தது. அது வந்து கேப்டன் வந்து எல்லா தலைவரும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அதாவது இப்போ கூட சொன்னேன்ல, தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எதிர்க்கணும் தவிர மற்ற நேரத்தில் சகோதரராக இருக்கணும்னு சொன்னார். இப்போ இந்த ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை பேசுறது வந்து மிக மிக தவறான விஷயம். ஓகே சார். இதற்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம இருக்கும்போது இந்த பேச தைரியம் இருக்கும் அவங்களால?